சூரத்துல் பக்ரா வசனம் 49 மற்றும் 50. ஃபிர்அவுனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணிப் பாருங்கள். அவர்கள் உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தினார்கள். உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் அறுத்து கொன்றுவிட்டு பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டார்கள். இதனால் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஃபிர்அவுனின் சமூகத்தாரை நாம் மூழ்கி அடித்ததை எண்ணி பாருங்கள். இவ்வசனங்களில் இஸ்ரவேலர்களுக்கு தான் வழங்கிய மற்றொரு அருட்கொடையை நினைவூட்டுகின்றான் இறைவன். இஸ்ரவேலர்களே, எண்ணி பாருங்கள், உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருந்த ஃபிர்அவுனின் சமூகத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம். நபி மூசா அவர்களுடன் உங்களுக்கு இருந்த உறவினால் ஃபிர்அவுனுடைய சமூகத்தாரின் கரங்களிலிருந்து உங்களை நாம் விடுவித்தோம். அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனையை கொடுத்து அதில் உங்களை ஆழ்த்தி வந்தார்கள் என்று இறைவன் சுட்டிக்காட்டுகின்றான். இஸ்ரவேலர்கள் அனுபவித்த கொடுமைகள். ஒருமுறை ஃபிர்அவுன் அதிர்ச்சி தரும் கனவு ஒன்றை கண்டான். ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்திஸில் இருந்து புறப்பட்டு வந்த நெருப்பு ஒன்று இஸ்ரவேலர்களின் இல்லங்களை விட்டுவிட்டு கிப்திகளின் இல்லங்களில் மட்டும் நுழைந்ததை அதில் அவன் கண்டான். ஃபிர்அவுனுடைய ஆட்சியின் அஸ்தமம் இஸ்ரவேலர்களின் உள்ள ஒருவரின் கரத்தில்தான் உள்ளது என்பது இதன் தாத்பரியம் ஆகும். இந்த நேரத்தில்தான் ஃபிர்அவுன் இனிமேல் இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் படுகொலை செய்துவிட்டு பெண் குழந்தைகளை விட்டுவிட வேண்டும் என்றும் இஸ்ரவேலர்களை கடுமையான கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டான். இதுவே ஃபிர்அவுனின் சமூகத்தார் செய்த கொடிய வேதனை ஆகும். இங்கு இஸ்ரவேலர்களுக்கு ஃபிர்அவுன் சமூகத்தார் கொடுத்த கொடிய வேதனை என்ன என்பதை ஆண் மக்களை அறுத்து கொன்றார்கள் எனும் அடுத்த வாக்கியம் விவரிக்கின்றது. ஆனால் இப்ராஹிம் எனும் அத்தியாயத்தில் இதே செய்தி இடம்பெற்றுள்ளது. உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தினார்கள், மேலும் உங்களுடைய ஆண் மக்களை அறுத்து கொன்றார்கள் என்று தனித்தனியாக வாவ் என்னும் இணை இடைச்சொல்லிட்டு அல்லாஹ் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக மேல் விளக்கம் அல் கசஸ் என்னும் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் விரிவாக இடம்பெறுகிறது இன்ஷா அல்லாஹ். இந்த 49ஆம் வசனத்தில் ஆழ்த்துகிறார்கள் என்பதை குறிக்க மூலத்தில் யசூமூன என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு ஆட்படுத்துகிறார்கள், உள்ளாக்குகிறார்கள் என்று பொருள். அவனை இழிவுக்கு உள்ளாக்கினான் என்பதை குறிக்க யசூமூன என்பதன் இறந்த கால வினைச்சொல்லான சாம என்னும் சொல்லை அரபுகள் பயன்படுத்துவர். கவிஞர் அம்ரு பின் குல்சும் கூறுகிறார், மக்களை மன்னன் இழிவுக்கு உள்ளாக்க நினைத்தால் எங்களிடையே இழிவு நிலை கொள்ள நாங்கள் அனுமதியோம். தொடர்ந்து உங்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்றும் இதற்கு பொருள் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன் வந்த ஒரு வசனத்தில் இஸ்ராயீலின் மக்களே, உங்களுக்கு நான் அளித்த அருட்கொடையை எண்ணி பாருங்கள் என அல்லாஹ் கூறினான். இங்கு 49ஆம் வசனத்தில் உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருந்த ஃபிர்அவுனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காத்தோம் என்று கூறி அந்த அருட்கொடை இன்னதென்று அல்லாஹ் விவரிக்கின்றான். அந்த கொடுமை என்னவென்பதை விளக்கும் வகையில் உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் அறுத்து கொன்றுவிட்டு பெண் மக்களை உயிருடன் விட்டார்கள் என்று அடுத்தது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆண் மக்களை அறுத்து கொன்றதுதான் அவர்கள் புரிந்த கொடுமை என்று விவரிக்கும் போது 2 வாக்கியங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டிய தேவை இல்லை என்பதால் இரண்டுக்கும் இடையே வாவ் என்னும் இணை இடைச்சொல் இங்கு இடம்பெறவில்லை. ஆனால் இப்ராஹிம் என்னும் 14ஆம் அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் இதே செய்தி இடம்பெறும்போது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் என்று கூறிவிட்டு இஸ்ரவேலர்களுக்கு தான் செய்த அருட்கொடைகள் பலவற்றை பட்டியலிடும் வகையில் பின்வருமாறு அல்லாஹ் கூறுகின்றான். உங்களை அவர்கள் கொடிய வேதனையில் ஆழ்த்தினார்கள், மேலும் உங்களுடைய ஆண் மக்களை அறுத்து கொன்றார்கள், இன்னும் பெண் மக்களை உயிரோடு விட்டார்கள். இங்கு பட்டியலிடும்போது 2 வாக்கியங்களுக்கு இடையே வாவ் என்னும் இணை இடைச்சொல் தேவைப்படுவதால் அது இடம்பெற்றுள்ளது பொருத்தம்தான். இந்த வாவுக்கு மேலும் இன்னும் என்று பொருள். ஃபிர்அவுன், ஃபாரோ. ஃபிர்அவுன் என்னும் சொல் எகிப்தை ஆண்ட மன்னர்கள் அனைவருக்குமான பொது பெயராகும்.
அவர்கள் அமாலிகா பரம்பரையை சேர்ந்தவர்களாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பரம்பரையை சேர்ந்தவர்களாகவோ இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் இறை மறுப்பாளர்களாகவே இருந்தனர். அவ்வாறே கைசர் என்பது சிரியா மற்றும் ரோம் நாடுகளை ஆண்ட எல்லா அரசர்களுக்குமான பொதுப்பெயராகும். கிஸ்ரா என்பது பாரசீக நாட்டை ஆண்ட அரசர்களுக்குரிய பொதுப்பெயராகும். இறை தூதர் மூசா அலை அவர்களது காலத்தில் வாழ்ந்த ஃபிர்அவுனின் இயற்பெயர் வலீத் பின் முஸ்அப் பின் அர்-ரய்யான் என்று கூறப்பட்டுள்ளது. இவன் அமாலிகா குலத்தாரின் வழித்தோன்றல்களில் ஒருவனாவான். அவனது குறிப்பு பெயர் அபு முர்ரா என்றும் அவன் ஈரானிலுள்ள இஸ்தகர் நகரத்து பாரசீக வம்சாவளியைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படியாயினும் அவன் இறை சாபத்திற்கு உரியவன் என்பது மட்டும் உறுதி. இதனால் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது என்று இவ்வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். இதற்கு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளார்கள். உங்களுடைய முன்னோர்களை நாம் ஃபிர்அவுனின் சமூகத்தார் கொடுத்த வேதனையிலிருந்து விடுவித்து காத்தோம். இதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பேரருள் உண்டு. இதில் சோதனை என்பதை குறிக்க மூலத்தில் ஆளப்பட்டுள்ள பலாஉ என்னும் சொல்லுக்கு அருள் என்று இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் செய்துள்ளார்கள். இச்சொல்லுக்கு சோதித்தல் என்பதே சொற்பொருளாகும். நல்லதை கொடுத்தும் சோதிக்கலாம், தீயதை கொடுத்தும் சோதிக்கலாம். இங்கு வேதனையிலிருந்து காப்பாற்றி நன்மையளித்து இஸ்ரவேலர்களை இறைவன் சோதித்தான். ஆகவே அருள் என்ற பொருள் இதற்கு பொருத்தமே. அல்லாஹ் கூறுகின்றான், நன்மை மற்றும் தீமையின் மூலம் பரீட்சித்து பார்ப்பதற்காக உங்களை சோதிப்போம். மேலும் கூறுகின்றான், அவர்கள் திருந்துவதற்காக நல்லவற்றாலும் தீயவற்றாலும் அவர்களை நாம் சோதித்தோம். வேறு சிலர் கூறியதாவது, இது இஸ்ரவேலர்கள் அனுபவித்து வந்த கேவலமான அந்த தண்டனையை சுட்டிக்காட்டுகிறது. அவர்களின் பெண் குழந்தைகள் உயிருடன் விடப்பட்டு ஆண் குழந்தைகள் மட்டும் படுகொலை செய்யப்பட்டதே அந்த தண்டனை. இதுவே பெரும்பாலோரின் கூற்றாகும் என்று குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஏனெனில் இந்த இடத்தில் சோதனை என்பது தீமையைத்தான் குறிக்கும். ஆக அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதில் உங்களுக்கு பெரும் மனவேதனையும் சோதனையும் இருந்தது என்பதே இந்த தொடரின் பொருளாகும். கடலை பிளந்து காப்பாற்றிய இறைவன். அடுத்த 2ஆம் வசனத்தில், மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஃபிர்அவுனின் சமூகத்தாரை நாம் மூழ்கடித்ததையும் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதன் பொருளாவது, ஃபிர்அவுனின் சமூகத்தார் கொடுத்த வேதனையிலிருந்து இஸ்ரவேலர்களை இறைவன் காப்பாற்றிய பின்னர் இறை தூதர் மூசா அலை அவர்களுடன் இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களை தேடி ஃபிர்அவுன் தன் பரிவாரங்களுடன் வந்தான். உடனே கடலை பிளந்து எதிரிகளிடமிருந்து இஸ்ரவேலர்களை இறைவன் காப்பாற்றினான். இரு அணியிருக்கும் இடையே தடையை ஏற்படுத்திய இறைவன் இஸ்ரவேலர்களின் கண் எதிரிலேயே ஃபிர்அவுனின் சமூகத்தாரை கடலில் மூழ்கடித்தான். இதில் இஸ்ரவேலர்களுக்கு ஆறுதலும் எதிரிகளுக்கு மோசமான இழிவும் ஏற்பட்டது. அவர்கள் மூழ்கடிக்கப்பட்ட அந்த நாள் ஆஷுரா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளாகும். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள பின்வரும் ஹதீஸ் சான்றாக அமைந்துள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு வந்தார்கள். அங்கு யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை நபி அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது அந்த யூதர்களிடம், நீங்கள் நோன்பு நோர்க்கும் இந்த நாள் என்ன நாள் என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஒரு நன்னாள் ஆகும். இன்றுதான் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் இஸ்ரவேலர்களை அவர்களின் எதிரியிடமிருந்து காப்பாற்றினான். எனவே இறை தூதர் மூசா அலை அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் உங்களை விட மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறினார்கள். பின்னர் அந்த நாளில் தாம் நோன்பு நோற்றதுடன் மக்களையும் நோன்பு நோற்குமாறு உத்தரவிட்டார்கள்.